நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ இந்த ஏஐ ஃபுல் கோர்ஸ்ல பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அடுத்து நீங்க ஏஐ டேட்டா சயின்ஸ் எந்த ரோல்ல ஒர்க் பண்ணாலும், அதாவது டேட்டாவை ஹேண்டில் பண்ற ஒர்க்னு நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலே 70% ஆஃப் டைம் நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணாலும் அந்த டேட்டாவை கிளீன் பண்றதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டேட்டாவை கிளீன் பண்றதுக்கான இம்பார்ட்டன்டான பேசிக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஹையர் ரெடி. வெல்கம் பேக் டு த கோர்ஸ் ஏஐ ஃபுல் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டர்டான 8 ஸ்டெப்ஸ். ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம டேட்டா கிளீனிங்கோட பேசிக்ஸ், நம்ம மிஸ்ஸிங் வேல்யூவை ஹேண்டில் பண்றதுக்கு we do have so many ways. பட் நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அடுத்து நம்ம அவ்வளோ வேஸையும் லேர்ன் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நான் டெக்னிக்கல் பர்சனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த நல் வேல்யூஸையோ மிஸ்ஸிங் வேல்யூஸையோ ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ ஸ்டெப்ஸையும் நான் ஒரே வீடியோல எடுத்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the basics of handling null values, அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ். இதுக்கு முன்னாடி let's see an overview of how the project workflow will look like. இதை நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் இட் இஸ் லைக் அ ரிவிஷன் பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு இது கூட நீங்க ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணா எப்பவுமே அது பெட்டரா இருக்கும். ஸோ அப்பதான் இன்டர்வியூவர் உங்களுக்கு எப்பவுமே ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க, நீங்க நிறைய டேட்டா செட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றத they will start believing in you. The first thing is problem definition. ஸோ இன் அப்கமிங் வீடியோஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாண்டாஸ் டேட்டா விஷுவலைசேஷன் எடுத்ததுக்கு அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ ஃபுல் ஒர்க் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா செட்டை எடுத்து எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிப்பேன். ப்ராப்ளம் டெஃபினேஷன் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒர்க் பண்ற டொமைன்னா நீங்க ஹெல்த் கேர் டொமைன்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு பிசினஸ் டொமைன்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல அப்படின்னா வெதர் டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த டொமைனை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும், இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் டூயிங் தட் ரிசர்ச் இந்த ப்ராப்ளம் டெஃபினேஷனை நீங்க தான் கிரியேட்டே பண்ணணும். இதுக்கு என்ன கிளியரான கொஸ்டின் அப்படின்றது we have seen in films இல்லையா? ஸோ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு அந்த கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்கணும்னு டேட்டா சயின்ஸ் ஏஐ ப்ராப்ளம்ல நீங்க சால்வ் பண்றதுக்கு அந்த கொஸ்டினை நீங்க கிளியரா கிரியேட் பண்ணணும். தட் இஸ் த ஆர்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். த செகண்ட் திங் இஸ் டேட்டா கலெக்ஷன். டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்றதுக்கு வேரியஸ் சோர்சஸ் இருக்கு. மேபி அவங்களோட பிசினஸோட அப்ளிகேஷனா இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவா இருக்கலாம், வெப்சைட்ஸா இருக்கலாம். ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் கலெக்டிங் டேட்டா. தேர்ட் ஸ்டெப் ஐ மென்ஷன் ஹியர். சி 70% ஆஃப் டைம் டேட்டா கிளீனிங்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா கிளீனிங் அப்படின்ற ஸ்டெப்பை பத்தி பார்க்கலாம். ஸோ த ரிமைனிங் ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நான் ஒரு நாள் உங்களுக்கு கிளியரா வித் ஒரு டேட்டா செட்டோட ஃபுல் ப்ராஜெக்டா லெட்ஸ் see with hands on coding. So now let's get into the topic for the day, data cleaning with pandas. ஸோ அதோட நம்ம பேசிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ ஹாவ் டு லோட் த டேட்டா செட். இதுக்கு நான் எடுத்திருக்கிற டேட்டா செட் வைன் குவாலிட்டி டேட்டா செட். இந்த டேட்டா செட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். இதுல இவ்வளோ காலம்ஸ் இருக்கா? டோட்டலி how many columns do we have? 12. கரெக்டா? இதுல அந்த குவாலிட்டி அப்படின்ற அந்த ஒரு காலமை நான் மத்த வேல்யூஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு we do have totally 12 columns. இதுல ஒண்ணு மட்டும் டார்கெட் காலம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த வைன் குவாலிட்டி டேட்டா செட் என்னோட சிஎஸ்வி ஃபைல நான் என் சிஸ்டம்ல இருந்து லோட் பண்ணும். நான் கேகல்ல வைன் குவாலிட்டி டேட்டா செட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். ஸோ நீங்க அதுல போய் செக் பண்ணி நான் எப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்றது எப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கேகல்ல இருந்து நீங்க அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட் மீ சர்ச் ஃபார் த டேட்டா செட் இன் மை சிஸ்டம். நீங்க டேட்டா செட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, அது எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. only then you can use it in future easily.
ஸோ வைன் குவாலிட்டி ஒயிட் அப்படின்ற அந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்றேன். எப்பவுமே உங்களுக்கு இந்த வார்னிங் காமிக்கும், ஓகே கொடுத்துட்டு யூ ஷுட் மூவ் ஃபர்தர். இப்போ எனக்கு லோட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த கிராஸ் பட்டன் கிளிக் பண்ணி இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்? CSV ஃபைல ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 rows பிரிண்ட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி டூ இன் காமன். நம்ம நிறைய வீடியோஸ்ல பண்ணிட்டோம். ஸோ திருப்பி திருப்பி அதை சொல்லி போர் அடிக்க வேணாம். நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா செட், டைட்டானிக் CSV ஃபைல். 2 டேட்டா செட்டை லோட் பண்றோம். எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன். Watch till the end to know why I am loading 2 different data sets here. நான் டைட்டானிக் டேட்டா செட், இந்த 2 டேட்டா செட்டுக்கான கேகல் லிங்கையும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு லோட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன்னா இது ரன் ஆயிடும். இப்போ இதை ரன் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் வைன் குவாலிட்டி CSV ஃபைல மட்டும் நான் ரன் பண்ணி லோட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த வைன் குவாலிட்டி டேட்டா செட்ல நான் ஷேப் செக் பண்றேன். அதாவது எவ்வளவு ரோஸ் காலம்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். அதுல க்ளோஸ் டு 5000 ரோஸ் இருக்கு, 12 காலம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் df.info என்ன பண்ணும், எனக்கு அதுல இருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டேட்டா செட் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நிறைய டெசிமல் வேல்யூஸா இருக்கு. இந்த குவாலிட்டின்ற காலம் மட்டும் எனக்கு இன்டிஜரா இருக்கு. df.info கொடுக்கும்போது எனக்கு அது பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸை செக் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி இந்த CSV ஃபைல லோட் பண்ணனால இந்த இது தேவையில்லை, நம்ம தூக்கிடலாம். ஸோ நான் மிஸ்ஸிங் வேல்யூஸை இந்த வைன் குவாலிட்டி டேட்டா செட்ல நான் செக் பண்றேன். ஓகே, என்கிட்ட மிஸ்ஸிங் வேல்யூஸே இல்லை. ஓகே, ஸோ ஒரு சில டேட்டா செட்ஸ்ல மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா அது ரேர் தான். தட் இஸ் நாட் பாசிபிள் இன் எவ்ரி கேசஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐ எம் கோயிங் டு திஸ் டைட்டானிக் CSV ஃபைல். நான் இன்னொரு செல் ஓபன் பண்ணி அதே கோடிங்ல இம்போர்ட் பாண்டாஸ்னு கொடுத்துட்டு df குள்ளேயே pd.read CSV கொடுக்குறேன். இப்போ எனக்கு df குள்ள டைட்டானிக் டேட்டா செட் தான் ரீட் ஆகி ஸ்டோர் ஆயிருக்கு. முன்னாடி இருந்ததை இது ரிப்ளேஸ் பண்ணிரும். நீங்க ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூ மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா அதே வேரியபிளுக்கு பைத்தான் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், ரிப்ளேஸ் பண்ணிரும். இப்ப ஆல்ரெடி இருந்த அந்த டேட்டா ஃப்ரேமை தூக்கிட்டு இப்ப இந்த CSV ஃபைல் ரிப்ளேஸ் ஆகிருச்சு. இப்போ நான் df.shape கொடுத்தேன்னா என்கிட்ட அந்த டைட்டானிக் டேட்டா செட்ல இருக்கக்கூடிய 418 rows 12 காலம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் df.info கொடுக்குறேன். ஸோ இந்த டைட்டானிக் CSV அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்றேன், ஒரு டைட்டானிக் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஸோ டேட்டா சயின்ஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிகினர் லெவல் டேட்டா செட் தான் இந்த டேட்டா செட். டைட்டானிக் டேட்டா செட்ஸ்க்கு இன்னுமே அக்யூரசி ஃபுல்லா கண்டுபிடிச்ச ஒரு AI இன்ஜினியரோ டேட்டா சயின்டிஸ்டோ இல்ல. ஸோ ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் இட். ஓகே, இந்த ப்ராப்ளம் என்னன்னா, அதாவது அவங்க கிட்ட ஒரு சில காலம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அதாவது பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சரோட கிளாஸ் என்ன, அவங்களோட நேம் என்ன, அவங்களோட செக்ஸ்னா ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், நெக்ஸ்ட் ஏஜ், அண்ட் தென் சம் நம்பர்ஸ் அப்படின்ற அந்த காலம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் நம்பர், SIB, SP, நெக்ஸ்ட் டிக்கெட்டு, ஃபேரு, கேபின் எம்பார்க். ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்த காலம் எல்லாம் வச்சு இதை வச்சு என்னால அந்த பர்சன் சர்வைவலா இருக்காங்களா, அதாவது சர்வைவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எதனால இந்த பர்சன் சர்வைவ் ஆனாங்க, எதனால இந்த பர்சன் இறந்தாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் இந்த டேட்டா செட், சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது அதர் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த டேட்டா செட்டுக்கு இப்போ DF குள்ள என்ன டேட்டா செட் இருக்கு, டைட்டானிக் டேட்டா செட். அதுல நல் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணா ஏஜ்லயும் சரி, எனக்கு கேபின்லயும் சரி, ரெண்டுலயுமே நல் வேல்யூஸ் இருக்கு. ஏஜ பாத்தீங்கன்னா 86 நல் வேல்யூஸ் இருக்கு. கேபின்ல பாத்தீங்கன்னா 327 நல் வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நான் மிஸ்ஸிங் வேல்யூஸ ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா, அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த ரோவை தூக்கிடுறது. என்கிட்ட 400 ரோ இருக்குன்னா ஒரு ரோல ஒரு செல்லுல ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்ட்டு அந்த ரோவையே தூக்கிடுறது தான் டிராப்னா. இட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். பிகாஸ் உங்ககிட்ட டேட்டா மெயினா கம்மியா இருக்குன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா செட் கம்மியாயிருமா, அப்போ என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் என் டேட்டால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ கரெக்டா லேர்ன் பண்ணாது.
சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடு டேட்டா என்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா நான் யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க மிஸ்ஸிங் வேல்யூஸையும் டேட்டா கவுண்டையும் பாருங்களேன். டோட்டலாவே 418 ரோஸ் தான் இருக்கு. ஆனா கேபின்ன்ற காலத்துல 327 நல் வேல்யூஸ் இருக்கு. ஏஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 86 நல் வேல்யூஸ் இருக்கு. சோ அப்போ கண்டிப்பா இந்த மெத்தட் லேர்ன் பண்ணிக்கோங்க. df டாட் ட்ராப் நாட் டாட் ஷேப்ன்றது லேர்ன் பண்ணி இது வச்சுக்கோங்க. பட் ஆனா இது இப்போதைக்கு அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ ஹேண்டில் பண்றதுக்கான காமனான மெத்தட்ஸ்னு பாத்தீங்கன்னா மீன், மீடியன் அண்ட் மோட். ஓகே, சோ அதை யூஸ் பண்ணி என்னால நல் வேல்யூஸ மோஸ்ட்லி ஹேண்டில் பண்ண முடியும். சோ இன் திஸ் டேட்டா செட் என்னால இந்த ரோஸை டிராப் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகாதுன்னும் போது நான் என்ன பண்ணலாம்னா ஃபில்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சோ ஃபில்னா ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு வேரியபிள்குள்ள df filled அப்படின்ற வேரியபிள்குள்ள df டாட் ஃபில்னான்னு கொடுத்துட்டு நான் df டாட் மீன் கொடுக்குறேன். அதாவது எங்கெல்லாம் எனக்கு நல் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு அந்த காலமோட மீன் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை ரிப்ளேஸ் பண்ணிரு அப்படின்றதுதான் இந்த கோடிங்கோட மீனிங். ஓகே, சோ இது நான் ஃபில் பண்ணதுக்கு அடுத்து எனக்கு ஏஜ்ல ஃபில் ஆயிடுச்சு, கேபின்ல ஃபில் ஆகல. இதுக்கான ரீசன் கேபின்ல எனக்கு கேட்டகோரிக்கல் வேல்யூ, அதாவது நம்பர்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். சோ அதனாலதான் எனக்கு இன்னும் அப்படி காமிக்குது. ஏஜோட நல் வேல்யூஸ் ரிப்ளேஸ் ஆயிடுச்சு, இதோடது எனக்கு இன்னும் ரிப்ளேஸ் ஆகல. நெக்ஸ்ட் சோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்றத லெட்ஸ் see in next video. Now let's move to duplicate part. அதாவது என் டேட்டா செட்ல ஒரே ரோ எக்ஸாக்டா ரிப்பீட் ஆகியிருக்கா அப்படின்றத லெட்ஸ் see. சோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா df டாட் டூப்ளிகேட்டட், அங்க ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், தென் டாட் சம்னு நீங்க கொடுக்கணும். சோ என்கிட்ட எந்த ஒரு டேட்டா செட்டுமே திருப்பி ரிப்பீட் ஆகல, அதனால எனக்கு இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் டூப்ளிகேட்ஸ் என்கிட்ட இருந்தது அப்படின்னா நீ அதை டிராப் பண்ணிருன்னு சொல்றேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி df டாட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட்டா செட்ல டூப்ளிகேட்ஸ் இருந்திருந்தா அது டிராப் ஆகிரும். டிராப் ஆனதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரோஸ் எனக்கு வரும். இப்போ 418 தான் இருக்கு, ஆல்ரெடி எவ்வளவு காமிச்சிச்சு, 418 தான் காமிச்சிச்சு. ஏன் டிராப் ஆகல? எக்ஸாக்ட்லி என்கிட்ட டூப்ளிகேட்ஸ் இல்ல, சோ அதனால எனக்கு எதுவும் டிராப் ஆகல. இதுவே என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா செட்ல இப்போ லெட்ஸ் ரன் தட் குவாலிட்டி சிஎஸ்வி ஃபைல், வைன் குவாலிட்டி சிஎஸ்வி ஃபைல். ஓகே, ரன் பண்றேன். எதுக்காகனா என்னோட காலம் நேம்ஸ் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏத்த மாதிரி நான் ரீநேம் பண்ணிக்கலாம் என் காலம் நேம்ஸ. சோ அப்படி ரீநேம் பண்றதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்? df renamed அப்படின்ற ஒரு வேரியபிள், இது நீங்க கஸ்டமைஸ்டா கிரியேட் பண்றதுதான். எந்த வேரியபிள் நேமா இருந்தாலும் பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்க கிரியேட் பண்றதுதான். ஆனா அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் ரூல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் df டாட் ரீநேம்னு கொடுக்கும்போது என்னோட வைன் குவாலிட்டி சிஎஸ்வி ஃபைலுக்கு நான் ரீநேம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றேன் இந்த பாண்டாஸ் கிட்ட. நெக்ஸ்ட் காலம்ஸ் ஆம்னு கொடுக்கும்போது இங்க நான் ஓப்பன் பிராக்கெட் ஆஃப் காலம்ஸ் ஆஃப்னு கொடுக்குறேன்ல, காலம்ஸ் ஈக்குவல் டுன்னு இந்த காலம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. டிக்ஷனரிக்குள்ள கீஸ் அண்ட் வேல்யூஸா எந்த நேம நீ ரிப்ளேஸ் பண்ணணும், காலம் நேம அதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவா எந்த நேம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரைட் சைட்ல கொடுத்திருக்கேன், காலம்க்கு ரைட் சைட்ல. சோ அந்த மாதிரி நான் 3 காலம் நேம்ஸ்க்கு அண்டர் ஸ்கோர் போட்டு ரிப்ளேஸ் பண்றேன். எதுக்காக தெரியுமா? சோ ஜென்ரலாவே ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா என்னோட பைத்தான் கோடிங் பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ல ஸ்பேஸ் இருக்க கூடாது, கரெக்டா? சோ அந்த ரீசன்னால ஸ்பேஸ் இருந்தா எனக்கு இப்படி ரிப்ளேஸ் பண்ணிட்டா என் பைத்தான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நான் இதை ரிப்ளேஸ் பண்றேன். சோ இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பிக்ஸ்ட் அசிடிட்டி, வால்டைல் அசிடிட்டி, சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு காலம்ஸே இருக்காது. இப்போ நான் இந்த நேம் எக்ஸாக்டா நான் எந்த நேம்ல காப்பி பண்ணி வச்சிருக்கிறேனோ df ரீநேம்ட், இது நான் df ஓட காலம், அதாவது நான் சேஞ்சஸ் பண்ணாத ஒரு காலம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா df renamed கால் பண்றோம். சோ வாட் ஐ எம் டூயிங் ஹியர் இஸ் df renamed கால் பண்ணும்போது df renamed குள்ளதான் நான் இதை ரிப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ இஃப் ஐ ரன் திஸ், எனக்கு df ரீநேம்டுக்குள்ள எனக்கு ரீநேம் ஆன 3 காலம்ஸோட நேம்ஸும் ரிப்ளேஸ் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகி கொடுத்துரும். நெக்ஸ்ட் df.info நான் கொடுத்து செக் பண்ணேன் அப்படின்னா, ஐ மீன் df ரிலேட்டட், அதாவது நான் இப்ப சேஞ்ச் பண்ணது என்ன நேம்க்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன், df ரீநேம்டு மாத்திருக்கேனா. ஸோ இப்போ df ரீநேம்டோட இன்ஃபோ நான் செக் பண்றேன். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு அந்த 3 காலம் நேம்ஸுமே மாறி எனக்கு பிரிண்ட் ஆகுறது நம்ம கிளியரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். இப்போ இந்த ரீநேம் பண்ண காலம்ஸோட டேட்டா டைப்ஸ் அதே தான் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ள இருக்க டேட்டா அதே தான் அப்படிங்கும்போது அது எதுவும் மாறாது. இன்கேஸ் எனக்கு இங்க ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்ல என்கிட்ட இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ளோட்ல இருக்கா, ஆக்சுவல் டேட்டா செட் பாருங்களேன். இந்த ஒரு பர்டிகுலர் காலம் என்னது, டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடு காலம் பாருங்க. ஸோ இந்த காலம்ல எல்லா காலம்ஸுமே பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலம்ஸ்ல .0ன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரீ சல்ஃபர் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் சரி, டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாமே. ஸோ அந்த .0 அப்படின்றது மீனிங்லெஸ். ஸோ அப்ப அந்த ஃப்ளோட்டை என்னால இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா என்னோட டேட்டா செட்டை எம்எல் மாடல் இன்னுமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா df ஆஃப் ரீநேம்டுன்ற காலம்குள்ள தானே நான் ரீநேம் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல நான் டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படியே தான் விட்டுருக்கேன். அந்த காலம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த காலம் அந்த டேட்டா செட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த டேட்டா செட்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் காலம் டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிற காலம்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா செட்டை எனக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்ல இருந்து இன்டிஜரா மாத்தி கொடு, அதாவது இந்த 0வை கட் பண்ணி விட்டுரு. இதுக்கு நான் என்ன பண்ணணும், அகைன் நான் அந்த காலம், அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமை கால் பண்றேன், df ஆஃப் ரீநேம்டுன்னு. நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் காலமை நெக்ஸ்ட் இதுதான் இந்த சின்டாக்ஸ். டாட் as type of அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள int அப்படின்னு நீங்க கால் பண்றீங்க, அதாவது ஃப்ளோட்டை இன்டிஜரா மாத்து அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க அப்படி பண்ணதுக்கு அடுத்து எனக்கு அவுட்புட்ல அந்த பர்டிகுலர் காலம் எனக்கு ஆல்ரெடி எப்படி காமிச்சிச்சு, டேட்டா டைப்ஸ்ல பார்க்கும்போது டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃப்ளோட்டா காமிச்சது, எனக்கு இப்போ இன்டிஜரா மாறிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜி. ஸோ இப்போ நான் இப்போ ரீநேம் டாட் ஹெட்னு கொடுக்கும்போது எனக்கு டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா. ஸோ அதோட அவுட்புட் பாருங்க, இந்த .0ன்னு இருந்தது கட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ உங்களோட இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாமே நீங்க ஒரு டேட்டா செட் எடுத்து செக் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா செட்டுக்கு மீடியன் யூஸ் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணணும். கோடிங் நீங்க தாராளமா ஆன்லைன்ல இருந்து சர்ச் பண்ணிக்கலாம். மீன் மாதிரியே தான் மீடியனும், பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு 2 காலம்ஸை ரீநேம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல்கஹால் காலமை நீங்க ஃப்ளோட்டா மாத்தணும். இங்க நான் எப்படி இன்டிஜரா மாத்தனோ, அது ஆல்ரெடி ஆல்கஹால் காலம் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டா தான் இருக்கு. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், இப்போ நான் எப்படி டோட்டல் சல்ஃபர் டை ஆக்சைடை இன்டிஜரா மாத்தணும், அதே மாதிரி நீங்க ஃப்ரீ சல்ஃபர் டை ஆக்சைடையும் இன்டிஜரா மாத்தணும். So this is the task for the day. So if you have any doubts, you can drop them in comments. We'll meet you on tomorrow's video.